இன்றைக்கி ஒரு சிம்பிளான பொட்டேட்டோ குருமா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் தேங்காய் பொட்டுக்கடல, சோம்பு, கசகசா, ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். தேவையான பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன குக்கரில் வந்து கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகவும் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கணும். அடுத்து வந்து இப்போ பொடி சேர்க்க போகிறோம். மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து பொட்டேட்டோ 2 பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து தண்ணியோடு சேர்த்து அப்படியே ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வற்றவுமே நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்னா அதையும் எடுத்து ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு உங்களுக்கு தேவையான, எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், ஆனால் அவருக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பிடிக்கும். நான் கொஞ்சம் கெட்டியாக எடுத்து இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.